Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் முட்டையை வச்சு நிறைய ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கு நான் இன்னும் ஒரு டேஸ்டியான முட்டை ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது முட்டையோட டின் ஃபிஷ்ஷையும் சேர்த்து எப்படி ஒரு ஆம்லெட் செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான ஆம்லெட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த முட்டை பொரியல் செய்கிறதுக்காக நான் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் சேர்த்து முதல்ல நாங்கள் இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி கொள்ளுவோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டின் ஃபிஷ்ஷும் அதோட கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாயும் வெட்டி எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் டின் ஃபிஷ் எல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதோட பாருங்க நான் கொஞ்சமாக பாலும் சேர்க்குறேன். இந்த பால் கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னால் பால் சேர்க்காமலும் செய்யலாம். இப்போ பாருங்க எங்களோட முட்டை நாங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த முட்டை பொரியலை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து கொள்ளுவோம். இதோட நாங்கள் ஏற்கனவே அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி கொள்ளுவோம். நீங்கள் இந்த கடைகளில் மீன் வாங்கும் போது பார்த்துருப்பீங்க, சில மீனில் தண்ணியும் சிலதில் எண்ணெயும் சேர்த்துருப்பாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தண்ணி தான் சேர்த்துருக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த டின் ஃபிஷ்ஷில் பாருங்கள் இதில் எண்ணெய் சேர்த்துருக்குறாங்க. இந்த எண்ணெய் சேர்த்த டின் ஃபிஷ்ஷை பயன்படுத்தி தான் நான் இந்த முட்டை பொரியல் செய்ய போகிறேன். அதால் இந்த டின் ஃபிஷ்ஷில் இருக்கிற எண்ணெயையும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோடு சேர்த்து கொள்ளுவோம். இவ்வாறு நாங்கள் இந்த எண்ணெயையும் சேர்க்குறதால அந்த முட்டை பொரியல் நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தோட நாங்கள் ஏற்கனவே அரிஞ்சு வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதோட 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து கொள்ளுவோம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற டின் ஃபிஷ்ஷையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் கொஞ்சம் நிறவந்துருவலான மிளகுத்தூளும் அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே நாங்கள் முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்குறோம், அதால் உப்போட அளவை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த வெங்காயம் டின் ஃபிஷ்ஷோட நாங்கள் ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த முட்டை பொரியறதுக்காக இவ்வாறு 1 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ பாருங்க இந்த முட்டை ஒரு சைட் நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது, அதே நேரத்தில் மேல் பக்கம் பொரியாமல் இருக்குது. அதால் நாங்கள் இந்த முட்டையை மெட்ட பக்கமாக பிரட்டி விடுவோம். இப்போ பாருங்க எங்களோட முட்டை பொரியல் 2 சைடும் நல்லா பொரிப்பட்டு நல்ல வடிவாக வந்திருக்குது. இந்த முட்டை பொரியலை நீங்கள் நல்லா சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இப்படி ஒரு முட்டை பொரியலையும் செய்து அதோட 2 ஸ்லைஸ் பானையும் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமானதாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்க எங்களோட முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டது. இப்போ நாங்கள் இதை இறக்கி கொள்ளுவோம். உங்களுக்கும் இந்த டின் ஃபிஷ் ஆம்லெட் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.